வணக்கம், குட் மார்னிங். எம்ஏஎஸ் ரெயின்மேன். இனிய காலை வணக்கம். இது என் தனிப்பட்ட வானிலையான அஃபிஷியல் ஃபோர்காஸ்ட் இந்திய வானிலை ஆராய்ச்சி மையம் மற்றும் அரசு சார் அறிவிப்புகளை பின்தொடருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் தொட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்றைய வானிலை அனுமானம் 3 ஜூன் 2025 உங்களுக்காக. இன்றைய வானிலை அனுமானத்தை தென்மேற்கு பருவக்காற்றினுடைய தாக்கம் மேற்கு கரையோர பகுதிகளில் நிலவி கொண்டிருக்கிறது. வலிமை குறைவாக இருந்தாலும் தென்மேற்கு பருவக்காற்றினுடைய அமைப்பானது தொடர்ந்து நீடித்து வருவது கவனிக்கத்தக்க ஒரு மிக முக்கியமான விஷயம். அடுத்த ஜூன் மாதம் எப்படி வானிலை இருக்கப் போகிறது அப்படிங்கிறத பற்றின ஒரு அப்டேட் பொறுத்தவரையும், இந்த ஜூன் மாதம் பொறுத்தவரையும் வரக்கூடிய ஜூன் 2 முதல் 9 வரையும் ஒரு சப்ரஷன் ஃபேஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு எதிர்மறையான அமைப்பு தோன்றும். அதன் காரணமாக மேற்கு கரையோர பகுதிகள் மற்றும் இந்த தென்மேற்கு பருவமழை பெறக்கூடிய பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட சற்று குறைவான மழையே பதிவாகும். மழை இல்லைன்னு இல்லை, மழை இருக்கும், ஆனால் இயல்பை விட குறைவானதாகவே இருக்கும் முதல் வாரத்தில். அடுத்து ஜூன் 9 முதல் 16 வரை. அதற்கு முன்னாடி இந்த ஜூன் 2 முதல் 9 வரையிலையும் பார்த்திங்கன்னா வட மாவட்டங்கள், தமிழகத்தில் வட மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூரிலிருந்து கீழே திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி மற்றும் தெற்கு ஆந்திர பகுதிகளில் இயல்பை ஒட்டி அல்லது இயல்பை விட்டு சற்று கூடுதலான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. அதே நேரத்தில் ஜூன் 9 முதல் ஜூன் 16 பார்த்திங்கன்னா இந்த வெப்பச்சலன மழையானது முழு வீச்சில் தமிழகத்தில் இருக்கும். தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழை கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆந்திரா, தெலுங்கானாவின் பகுதிகளிலும் இயல்பை விட கூடுதலான மழையும், கேரளாவில் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழையும் கிடைக்கும். தென் மாவட்டங்கள் தமிழகத்திலையும் பெரும்பாலான பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. 3வது வாரம் ஜூன் 16 முதல் 23 வரையும் சற்று தொய்வான நிலை காணப்படுவதற்கு வாய்ப்பு. தென்மேற்கு பருவமழையும் சற்று தொய்வான இருக்கும். வட மாநிலங்களில் தென்மேற்கு பருவமழை அப்போ தான் முழுவதுமாக ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். இப்போதைக்கு மத்திய இந்திய பகுதிகளில் இந்த தென்மேற்கு பருவமழை நின்று இருக்குது. இதுக்கு மேலே அட்வான்ஸ் ஆக முடியலை, ஏன்னா தென்மேற்கு பருவமழை வீரியம் குறைந்திருக்கிறது. ஸோ அதனால் இந்த 3வது வாரம் தென்மேற்கு பருவமழை வட இந்தியா பகுதிகளில் முன்னேறி செல்லும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். அதற்கு பிறகாக இந்த 4வது வாரம் ஜூன் 23 முதல் ஜூன் 30 தென்மேற்கு பருவமழையினுடைய வெப்பச்சலன மழை பரவலாக தமிழகத்தில் இருக்கும். குறிப்பாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருத்தணி, அரக்கோணம், வேலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, பாண்டிச்சேரி, கடலூர், டெல்டாவின் ஏனைய பகுதிகளில் இயல்பை விட கூடுதலான மழை கிடைப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆக இந்த ஜூன் மாதத்தில் பொறுத்தவரையிலையும் கடலோர மாவட்டங்களில் இயல்பை விட கூடுதலான மழையும், உட் மாவட்டங்களில் இயல்பை ஒட்டிய மழையும் இருப்பதற்கு வாய்ப்புகள் இருக்கும். அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஜூன் மாத வானிலையை எடுத்துக்கணும். அடுத்து வெப்பநிலை பொறுத்தவரையும் எப்படி இருக்க போகிறது அப்படின்னு பார்க்கணும். வட தமிழகத்தில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் இருக்குது. அது வரக்கூடிய நாட்களில் இயல்பை ஒட்டி 36 முதல் 38 டிகிரி வரலுமான அந்த இயல்பை ஒட்டிய வெப்பநிலையானது தொடரக்கூடும். தென் மாவட்டங்களிலும் கொங்கு பகுதிகளிலையும் இயல்பை விட கூடுதலான, அதாவது 1 முதல் 2 டிகிரி வரலையும் கூடுதலான வெப்பம் பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தென் மாவட்டங்களில் பெரும்பாலான பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் சற்று கூடுதலாகவே இருக்கும். அடுத்த 3 வாரங்களுக்கு இது தொடர்வதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஜூன் இறுதி வாரத்தில் இது கொஞ்சமாக குறையும், அவ்வளோதான் எதிர்பார்க்க முடியும். ஜூலை முதல் வாரத்திலிருந்து தென் தமிழகத்தில் வெப்பத்தின் தாக்கம் சற்று குறையும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வட தமிழகத்தில் வரக்கூடிய நாட்கள் இந்த 36, 38 அப்படிங்கிற அந்த இயல்பை ஒட்டியே செல்வதற்கு வாய்ப்புகள் இருக்கும். குறைந்தபட்சம் 34 அதிக பகல் நேர வெப்பநிலையில் போகிறதுக்கான வாய்ப்புகள் மட்டுமே இருக்கும். அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம். அடுத்த 24 மணி நேரத்திற்கான மழை வாய்ப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பொறுத்தவரையிலும் தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் குறிப்பாக நாகர்கோவில், கன்னியாகுமரி, தென்காசியின் மேற்கு பகுதிகள் மற்றும் குற்றாலம், இந்த மேற்கு தொடர்ச்சி மலை, மாஞ்சோலை பகுதிகள் மற்றும் விருதுநகரின் மேற்கு பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்பு இருக்குது. மற்ற ஏனைய பகுதிகள் தென்காசி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, புதுக்கோட்டை, டெல்டா பகுதிகளில் நாகை, திருவாரூர், புதுக்கோட்டை, அரியலூர், சேலம், ஈரோடு, நாமக்கல், கரூர் மற்றும் திருப்பூர், ஈரோடு மற்றும் கோவை மாவட்டங்களில் மேகமூட்டத்துடன் மாலை அல்லது இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை கிடைக்கும். தருமபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் இன்று லேசான மழைக்கான வாய்ப்பு இருக்குது. வேலூர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகள், ஆம்பூர், குடியாத்தம் பகுதிகளில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்குது. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலையின்
தென்கிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் வடகிழக்கு பகுதிகள் சில பகுதிகளில் இன்று இடியுடன் கூடிய மிதமானது முதல் ஒரு சில பகுதிகளில் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கும். சென்னைக்கு இன்னைக்கு மழைக்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இன்று முதல் இந்த வெப்பச்சலன மழை படிப்படியாக வட தமிழக கடலோர பகுதிகளில் தொடரக்கூடும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். திருப்பதி மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பதிவாக வாய்ப்புகள் இருக்கும். பெங்களூரில் இன்றைக்கி மழைக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்கலாம், மாலை இரவு நேரங்களில் அதனுடைய தாக்கம் எந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். இன்றைக்கி ஃபைனல்ஸ் ஆர்சிபி ஃபைனல்ஸ் இருக்குது, பிபிகேஎஸ் வெர்சஸ் ஆர்சிபி இருக்குது. எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைய வானிலையினுடைய ஒரு சுருக்கமான அமைப்பு. மற்றபடி உட்புற ஆந்திர பகுதிகள் பெரும்பாலான பகுதிகளிலையும் கர்நாடகாவின் ஏனைய பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பெரும்பாலான கேரளா மற்றும் கர்நாடகா பகுதிகளிலையும் மழைக்கான வாய்ப்புகள் மிதமானது முதல் கனமழை தொடர்ந்து நேற்று மாதிரி இன்றும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இதுதான் இன்றைய வானிலை அமைப்பினுடைய ஒரு சுருக்கமான பதிவு. இந்த மாதிரியான அப்டேட்டுகள் தொடர்ந்து உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், பாய், see you, have a nice day.